வணக்கங்க. 17/11/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். வெளிச்சத்தில் வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன மாடு என்ன கன்று வேணுனாலும் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோமுங்க. வீடியோ பதிவு ஒவ்வொன்றுமே ஒரு 2 நிமிஷம் ஓடுற பதிவாக தான் இருக்கும். அந்த 2 நிமிட பதிவை முழுமையாக பாருங்கள். வீடியோவையும் ஆடியோவையும் முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று ஈனும். நல்ல குணம்ங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். கைத்தை முதுகு மேலே போட்டுக்கலாமுங்க. பயிர் கொம்பு 4 பல்லு, மடி நல்ல படர் மடிங்க. காம்பு நல்ல இடைவெளிங்க. குணத்தில் தங்கமான ஒரு தலையீத்து மயிலை கிடாரிங்க. கண்ணுக்குட்டியிலேருந்து அது கூட நேரம் செலவிட்டு பக்குவமாக வளர்த்திருந்தால் மட்டும்தான் கண்ணை மாடு வந்து இவ்வளோ பொறுப்பாக இருக்குங்க. ரொம்ப பொறுமைங்க. அதே மாதிரி காம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 விரலுக்கு இடைவெளி இருக்குதுங்க. மாடு நல்ல படர் மடியாக விட்டுருக்குதுங்க. கண்டிப்பாக தலையீத்தில் நல்லா பக்குவமாக வச்சு கண்ணை ஊட்ட விட்டு அப்படியே பாலுக்கு பழக்குனீங்க அப்படின்னா தலைச்சிலே 2 லிட்டர் சாதாரணமாக கறக்க அளவுக்கு கொண்டு வர முடியுங்க. ஏன்னா அந்தளவுக்கு தோல் இலக்கம் இருக்குது, குணவனத்தில் இருக்குது. காம்பு நல்ல இடைவெளி இருக்குதுங்க. நாளைக்கு வந்து குண்டா கீழே வச்சு பீச்சும் போதும் காம்பு இடைவெளி இருந்துன்னா பீச்சுறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். இதனுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. தலையீத்து 4 பல்லு, 9 மாதம் சினை, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சம் ஒரு 5 நாளில் கன்று ஈனீரும். காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, 4 பல்லில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து நாட்டு எருமைங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் அதிகபட்சம் 10 நாளில் கன்று போட்டுரும். பாலோட அளவீடு 4+3 7 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இதுவும் பூங்காம்பான எருமைங்க. பெரும்பாலும் எருமைகளை பொறுத்த வரைக்கும் காம்பு வந்து பூங்காம்பா, மூக்கு அறியாமல் இருக்குதாங்கிறது தான் எல்லோரும் கேட்பாங்க. இது காம்பு பூங்காம்புங்க, மூக்கு அறியலைங்க. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. பல்லு இப்போ தான் கடை பல்லுங்க. கொம்பு வந்து பார்த்திங்கனாலே தெரியும். கொம்பு இது வரைக்கும் கை வைக்காமல் இருக்குதுங்க. கொம்பு எடுத்து விட்டுருந்தால் அதனுடைய வயதை குறைக்கிறதுக்காக சில எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கொம்பே கை வைக்காமல் இருக்குதுங்க. நல்ல தரமான ஒரு 3வது ஈத்து பூங்காம்பில் இருக்கிற தெளிவான ஒரு நாட்டு எருமைங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. சினை எருமை வேணும், ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு 6 லிட்டர் பால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது. பூங்காம்பாக இருக்கணும், பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தரமான ஒரு எருமைங்க. எருமை பால் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபாயிலிருந்து லிட்டர் 90 ரூபா வரைக்கும் பல்வேறு ஊர்களில் பல்வேறு இடங்களில் விற்பனை ஆகுதுங்க. நம்ம ஊரில் தோட்டத்தில் லிட்டர் வந்து 70 ரூபாய்க்கு வந்து எருமை பால் எடுத்துக்கிறாங்க. அதனால் நம்ம வெளியே ஊற்றுறதுனாலும் ஒரு 5 லிட்டர் பால் வெளியே ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு 50 to 55 ரூபாய்க்கு ஊற்றணும்னா கூட நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா மிச்சம் பண்ண முடியுங்க. தீவன செலவு போக வீட்டுக்கும் பால் ஆகிக்குங்க. திருப்பி விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிடாக்கண்ணோ கிடாரிக்கண்ணோ குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபாய்க்கு எருமைக்கண்ணை விற்கலாமுங்க. எருமையை நீங்கள் எப்படி விற்றீங்கனாலும் ஒரு 27,000 ரூபாயிலேருந்து ஒரு 32,000 ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க. வீட்டு தேவை பாலையும் பூர்த்தி பண்ணோம், அதனுடைய செலவையும் தாட்டிக்கும். திருப்பி விற்றாலும் நஷ்டம் இல்லாமல் விற்றுக்க முடியும். சினை எருமை வேணும், எரும்பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. எருமை பால் வந்து பார்த்திங்கன்னா A2 மில்க்கு தானுங்க. அதாவது நம்ம கலப்பின மாட்டுப்பாலை A1 மில்க்குன்னு சொல்லுவோம். எருமை பாலும் நாட்டு மாட்டு பாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A2 மில்க். A2ங்கிறது பாலில் இருக்கிற நல்ல புரதத்தினுடைய பெயர் தான் A2 புரோட்டீன்னு சொல்லுவாங்க, பீட்டா கேசின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அதை எடுத்துக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படாதுங்க. அதுக்காகத்தான் நாட்டு மாட்டு பால் குடிக்க சொல்லி மருத்துவர்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அப்புறம் நிறைய இடத்துல பரிந்துரை செய்வது. பால் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்தா நாட்டு மாட்டு பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வீட்டில் ஒரு நாட்டு மாடு வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறத நம்ம கண்டிப்பாக உறுதிப்படுத்துதல் வேணுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து கிர் கிராஸ் மாடுங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் 10 நாளில் கன்று போட்டுரும். பல்லு 4 பல்லிருந்து 6ஆம் பல்லுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. 4 பல்லிருந்து 6 பல்லு 2ஆம் ஈத்து கிர் கிராஸ் மாடு.
9 மாதம் சினை. தலையீத்தில் ஒரு 6.5 லிட்டர் பால், காலையில் ஒரு 3.5, சாயங்காலம் 3, ஒரு 6.5 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. இப்போ 2ஆம் நீத்து. இன்னும் கொஞ்சம் கூடுதலான கறவை கொண்டு வரலாம். ஒரு 8 லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்க முடியும், நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்துங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. 2வது ஈத்து கிர் கிராஸ் மாடு, 9 மாதம் சினை. இன்னும் 10 நாளில் கன்று போடும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தலையீத்தில் 3ஐயும் 3 பீச்சு இருக்குது. இப்போ 2ஆம் ஈத்து. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. விலை 47,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. மாடு நல்ல புறமாட்டில் நல்ல அகலமான மாடுங்க. மடியும் நல்ல படர் மடியாக வரும். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. 2வது ஈத்து மாடுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் மாடுகள். நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க. பல்லு பாக்கியாக இருக்கணும், கிடாரி கண்ணாக இருக்கணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், 50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நிறையா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மாடு தான் தலையீத்துங்க. பல்லு வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லிருந்து 4ஆம் பல்லுங்க. கன்று வந்து கிடாரி கன்று, 10 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய். பாலோட அளவீடு வேலைக்கு 1.5 லிட்டர் நம்ம கறந்துக்கலாமுங்க. ஈத்து தலையீத்து, பல்லு 2 பல்லிருந்து 4 பல்லு, கன்று கிடாரி கன்று, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு வேலைக்கு 1.5 லிட்டர். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. காங்கை மாடுகள் விரும்புகிறவங்க கிடாரி கன்று மாடாக தான் வேணும், பல்லு பாக்கியாக வேணும், சுழி சுத்தமாக வேணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், ஆண்கள் பெண்கள் கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஒரு 10 ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நல்ல குணவனமான மாடு. கன்று மாட்டினுடைய விலை 47,000 ரூபாய். வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் திருப்தியாக முடிவெடுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கண்ணு எருமைங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிடா கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஈத்து 3ஆம் ஈத்து. இன்னும் மூக்கே குத்துலிங்க எருமைக்கு. அது ஒரு பண்ணையில் இருந்தது, அதே வாக்கில் நம்மளும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம்.
நல்ல குணம்ங்க. இப்போ வீட்டு தேவைக்காக கறந்துட்டுருக்குதுங்க. வேற ஒரு எருமை கன்று போட்டதுனால நம்ம இதை கொடுக்குறோம். காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 பீச்சிக்கலாம். பூங்காம்பு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கறந்துக்கலாம். பெண்கள் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளைக்கு அனுப்ப முடியும். பல் இப்போ தான் சேர்மானம்ங்க. கன்று வந்து கிடாய் கன்று 15 நாள் ஆகுதுங்க. கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். எருமை மட்டும் தனியாக சந்தைக்கு போனால் 35,000 ஒரு 37,000 ரூபாய்க்கு விற்குங்க. கிடா கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் to 6 ரூபாய்க்கு விற்குங்க. அதனால் தனியாக வளர்ப்புக்குன்னு எந்த விலையும் நம்ம குறிப்பிடலை. எரும்பால் தேவைப்படுது, ஒரு நாளைக்கு ஒரு 5 படி பால் கறந்துக்கலான்னு நினைக்கிறவங்க பூங்காம்பில் பெண்கள் பீச்சர் மாதிரி வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். கன்று எருமையினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய். எருமைகளை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எருமைகள் வந்து சேத்துலேயும் கிடக்குங்க. மழை எவ்வளோ பெஞ்சாலும் ஒன்றும் தொந்தரவு இருக்காது. அதீதமான வெயிலில் மட்டும் கட்டக்கூடாதுங்க. மற்றபடி வந்து கோமாரி நோய் தாக்குதல், பெரியம்மையினுடைய நோய் தாக்குதல்ங்கிறது எருமைகளுக்கு வந்து 99% சுத்தமாக கிடையாதுங்க. அதனால் எருமைகளை வளர்க்குறது, பால் தேவை இருக்கிறது, பால் வந்து தயிர் நல்லா கெட்டியாக போடணும், பன்னீர் தயாரிக்கணும், இந்த மாதிரிலாம் பயன்பாடு இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நாட்டு எருமைகளும் அதிகப்படியாக நம்ம ஊரில் இல்லைங்க. 1-2 ஏதாவது ஒன்று விற்பனைக்காக வருது. லோ பட்ஜெட்டில் கண்ணெருமை 45 ரூபா பட்ஜெட்டில் 2 லிட்டர் பாலில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யுங்க. மூக்கு குத்தி கொடுக்கணுன்னா கூட மூக்கும் குத்தி கொடுக்குறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, தலையீத்து, காரி மாடு, 15 நாள் ஆன காரி கண்ணு, காலை கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். வேலைக்கு 1.5 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. காரி மாடு, காரி கண்ணு, காலை கண்ணோட தலைச்சேன், கறவைக்கு ஒழுக்கம், ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் வீட்டு தேவை பால் நாட்டு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காரி மாடை தேர்வு செய்யலாமுங்க. ஏன்னா பல்லு பாக்கிங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு, அதனால் பார்வைக்கு வாடலாக இருக்கிறத ஒழிஞ்சு மாட்டில் எந்த குற்றமும் இல்லைங்க. நல்ல பொறுமையான மாடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. பாலை கறந்துட்டு நீங்கள் விற்றீங்கன்னா கூட மாடு 22 ரூபாய்க்கு விற்குங்க. காலக்கண்ணு 10 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் விற்றாலும் கண்டிப்பாக ஒரு 3,000 ரூபா லாபம் தானுங்க. என்ன தீனி போடுறீங்களோ அதுக்கான பாலை கறந்துக்கிறோம். திருப்பி விற்றாலும் நஷ்டம் போகாமல் விற்றுக்கலாம். உங்களுக்கு தலையீத்தில் காரி மாடு, காலக்கண்ணோட வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கறவையில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யுங்க. விலை 27,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாம். கிலோமீட்டருக்கு 14 ரூபாய் வாடகை. டோல்கேட் தனியாக வசூலிக்கப்படுதுங்க. தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் 200 கிலோமீட்டர் இருக்குதுன்னா ஒரு சிங்கிள் நம்ம வந்து 200க்கு மட்டும் 14 ரூபா போட்டோம்னா 2,800. வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு ஏதாவது இருந்தால் தனியாக வசூலிக்கப்படும், இல்லைன்னா அதுவும் கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம், கயிறு மாற்றி கொடுக்குறோம், குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுக்குறோம். வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு போட்டு அனுப்புகிறோம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 1 வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம். அதை எங்களால் முடிஞ்சது தெளிவாக பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். இதனுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க.